நான் ஜென்ரலாக ஐடி கம்பெனி என்னங்க சொல்லுவோம், இந்த கோடிங் வேணாண்ணா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கோடிங்கில் டாப்பாக இருக்க ஒரு 5 ரோல்ஸை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. இந்த 5 ஃபீல்டுமே வந்து நான் கோடிங்க, டெக்னிக்கலாக பெருசாக நமக்கு நாலேஜ் தேவைப்படாதுங்க, யார் வேணால் உள்ளே நுழைய முடியுன்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. நீங்கள் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கலாம், அண்ணா டாப்பாக இருக்க ஒரு 10 ஹைரிங் கம்பெனி அதை அப்ளை பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்தா எப்படின்னா இருக்கும் அப்படின்னு கேட்குறீங்க. எப்போவுமே பார்த்தீங்கன்னா வந்து டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ, சிடிஎஸ் இந்த மாதிரி கம்பெனிஸ் தான் வந்து டாப் ஹைரிங் கம்பெனிஸ். அதாவது எப்படின்னா பல்காக ஒரு 2000 பேர் 3000 பேர் எடுப்பாங்க. ஓகேவா? இப்போ இவங்க எல்லாருமே வந்து அந்த கேம்பஸ் இன்டர்வியூ குறைச்சிட்டாங்க. நிறைய லேடிஸ் கேட்குற ஒரு விஷயம்னா வந்து ரிமோட்டான ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் இருந்தால் நல்லா இருக்குமா என்னான்ட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. லிங்க்டின்ல வந்து ரிமோட் ஜாப்ஸ் இருக்குங்க, அப்வொர்க்குங்க, அதில் freelancer.com. ஸோ இந்த அப்வொர்க்கில் பார்த்தீங்கன்னா வந்து ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்க. ஓகேவா? ஸோ இதில் இந்த லிங்க்ஸ் எல்லாமே நான் கொடுக்குறேங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. அன்பு தம்பி தங்கைகளுக்கு வணக்கங்க. ஐடி மார்க்கெட், ஐடி ஜாப்ஸ் எப்படி இருக்குது, ஃப்ரெஷர்ஸ்க்கு எப்படி கிடைக்க போகுது, இந்த 2025-26 எப்படியெல்லாம் இருக்க போகுதுன்னு பற்றி தான் இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோங்க. பேசிக்லேருந்து என்ன மாதிரி கம்பெனி, எப்படி படிக்கணும், என்ன மாதிரி ப்ரொஃபைலை பில்ட் பண்ணுறது, ரெஸ்யூம் எப்படி தயாரிக்கிறது, எப்படி அப்ளை பண்ணுறது, என்னெல்லாம் ஸ்கில் டெவலப் பண்ணிக்கணும், இதை பற்றி எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோங்க. வெல்கம் டு மை சேனல். நான் உங்களோட வெங்கட் ஃப்ரம் B.Tech அண்ட் kaashiv Infotech கம்பெனி. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஐடி ஜாபுடைய மார்க்கெட்டோட ரியாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா வந்து அந்த காலத்தில், அதாவது நான் படித்த காலங்களில் பார்த்தீங்கன்னா நான் ஹெச்எல்லில் ஒர்க் பண்ணுங்க. ஸோ அந்த காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நாங்கள் வந்து ஃப்ரெஷர்ஸ் ஆப்டிடியூட் எழுத சொல்லுவாங்க, C++ நாலேஜ் இருந்தால் போதுங்க. அதுக்கப்புறமா வந்து ஹெச்எல் மாதிரி ஒரு கம்பெனியில் எடுத்துடுவாங்க. எடுத்துகிட்டு எங்களை வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க. என்ன டெக்னாலஜி, என்ன .NETல மைக்ரோசாஃப்ட் ட்ரெயின் பண்ணாங்க. ஓகே, மைக்ரோசாஃப்ட் அமெரிக்காவில் வந்து என்ன ட்ரெயின் பண்ணாங்க .NETல. சில பேர் ஜாவாவில் ட்ரெயின் பண்ணாங்க, சில பேரில் சி ப்ரோக்ராமில் ட்ரெயின் பண்ணாங்க. இதெல்லாம் வெவ்வேறு டெக்னாலஜி ட்ரெயின் பண்ணி அந்தந்த ப்ராஜெக்ட்டில் போட்டுருவாங்க. ஸோ ஜாயின் பண்ண உடனே 6 மாதம் ட்ரைனிங்லேயே போயிடுங்க. இது முன்னாடி இருந்த காலங்கள். இப்போ இருக்கிற காலங்கள் வந்து அவன் எடுக்கும் போதே உனக்கு ஜாவா நாலேஜ் இருக்கிறவனா பார்த்து எடுத்துக்கோ, .NET நாலேஜ் இருக்கிறதா எடுத்துக்கோ, இல்லை வந்து பைத்தான் நாலேஜ் இருக்கிற பீப்புளாக எடுத்துக்கொண்டு அந்த ஸ்பெசிஃபிக் டெக்னாலஜி நாலேஜ் இருக்கணும்னு எடுத்துக்கிறாங்க. ஏன்னா அந்த ட்ரைனிங் கொடுக்கறத குறைக்கலாம் இல்லைங்களா, அந்த மாதிரி திங்க் பண்ணுறாங்க. அப்போது நீங்கள் என்னங்க பண்ணணும், ஒரு ஃப்ரெஷராக நீங்கள் வந்து ஸ்கில்லை டெவலப் பண்ண கம்பெனிக்குள்ளே போகிற மாதிரி இருக்குங்க. ஓகே, இதுதான் ரியாலிட்டி இப்போது. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா வந்து ஐடி எப்போவுமே சூப்பராக தாங்க இருக்கும். ஓப்பனிங்ஸ் கொட்டி கிடக்குங்க. ஒன்றே ஒன்று தான் கம்பெனி எதிர்பார்க்குறான், ஏப்பா அவனுக்கு டெக்னாலஜி நாலேஜ் இருக்கா, ரியல் டைமாக ப்ராஜெக்ட்ஸ் ஒரு 10 ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கியா, அண்ட் 3வது பார்த்தீங்கன்னா வந்து இன்டர்ன்ஷிப்ஸ் மாதிரி பண்ணியிருக்கியா, இவ்வளோ தாங்க பார்க்குறான். இந்த 3 இருந்துச்சா உனக்கு வேலை கன்ஃபார்மாக கிடச்சிடும். நீங்கள் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கலாம், அண்ணா டாப்பாக இருக்க ஒரு 10 ஹைரிங் கம்பெனி அதை அப்ளை பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸும் கொடுத்தா எப்படின்னா இருக்கும் அப்படின்னு கேட்குறீங்க. அதை பற்றி நம்ம பார்க்கலாம். எப்போவுமே பார்த்தீங்கன்னா வந்து டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ, சிடிஎஸ் இந்த மாதிரி கம்பெனிஸ் தான் வந்து டாப் ஹைரிங் கம்பெனிஸ். அதாவது எப்படின்னா பல்காக ஒரு 2000 பேர் 3000 பேர் எடுப்பாங்க. ஓகேவா? இப்போ இவங்க எல்லாருமே வந்து அந்த கேம்பஸ் இன்டர்வியூ குறைச்சிட்டாங்க. வெளியில் இருந்து டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்க பீப்புள் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் இப்போ காமிச்சிட்டு இருக்கிறது வந்து டாப்பான 10 கம்பெனிஸுங்க. அதுக்கு ஜாப் ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கான ஜாப் லிங்க்ஸும் சேர்த்து நான் கொடுத்துருக்கேங்க. டிஸ்கிரிப்ஷனில் போடுறேங்க, யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் ஜென்ரலாக ஐடி கம்பெனி என்னங்க சொல்லுவோம், இந்த கோடிங் வேணாண்ணா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கோடிங்கில் டாப்பாக இருக்க ஒரு 5 ரோல்ஸை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. இதில் எதனா ஒரு ஃபீல்டில் சூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் ப்ரொஃபைலை பில்ட் பண்ணிக்கலாம். அண்ணா நான் மெக்கானிக்கல் சிவிலாக இருக்கேன், என்னால் கோடிங் படிக்க முடியாதுன்னா பிரச்சனையே கிடையாதுங்க. இந்த 5 ஃபீல்டை நான் உங்களுக்கு சொல்கிறேங்க, அதை நோட் பண்ணி வச்சுங்க. இந்த 5 ஃபீல்டு வந்து நான் கோடிங் ஜாப்ஸில் வருங்க. கோடிங் கிடையாதுங்க, யார் வேணாலும் இதுக்குள்ளே நுழைஞ்சிட முடியுங்க. கெரியர் கேப் இருக்குது, நான் ஐடியிலேருந்து வரேன், ஃப்ரெஷராக இருக்கேன், ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேணும், ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். குறைந்தபட்சமே 25,000க்கு மேலே, குறைந்தபட்சமே நான் சொல்லுங்கள். ஸோ 40,000 50,000க்குள்ள போக முடியுங்க. சரியா? சரி, அது என்னெல்லாம் ரோல்ஸ்ன்னு பார்க்கலாமா? ரேங்க் 1ல் இருக்கிறது எதுங்க, நெட்வொர்க்கிங் அண்ட் க்ளவுட் இன்ஜினியருங்க. ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து நான் கோடிங்கில் வருங்க. கன்ஃபார்மாக வந்து படிக்கிறவனுக்குலாம் வேலை கொடுத்துட்ருக்காங்க. சரியான ஆப்பர்ச்சுனிட்டி கொட்டி கிடக்குங்க. ஓகேவா? அந்த ஏதாவது கைடன்ஸ் வேணால் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாங்க. 2வது பார்த்தீங்கன்னா வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வித் UI/UX மாதிரிங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னா வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம், லேடிஸ் யாராவது இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேணுன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை நீங்கள் ட்ரை பண்ணலாங்க. UI/UX டிசைனிங், இந்த ஃபோட்டோஷாப் டிசைன் பண்ணுறது அந்த மாதிரிங்க. 3வது ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா டேட்டா அனலிஸ்ட்டுங்க. அதுக்கு பைத்தான் ப்ரோக்ராமிங் பண்ணிட்டு டேட்டா அனலிஸ்ட் மாதிரி போகலாங்க. அண்ட் 4வது ரொம்ப ரொம்ப சூப்பருங்க, எல்லா கம்பெனிலையும் எல்லா ஃபீல்டையும் எடுத்துகிட்டு இருப்பாங்க, மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்.
ஸோ எக்ஸலில் வந்து ஒரு டேட்டா என்ட்ரி மாதிரி ஒரு ஒர்க் எல்லாமே வந்து நிறைய கம்பெனிஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த எம்எஸ் எக்ஸல் வித் எஸ்கியூஎல் நாலேஜ் இருந்துச்சுன்னா ரொம்ப பெனிஃபிட்டாக சொல்லப்படுதுங்க. அண்ட் 5வது பார்த்தீங்கன்னா வந்து டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது ஏதாவது பிரச்சனை, ஒரு வெப்சைட் ஒரு பிரச்சனை வருதுன்னா அவங்க ஒரு டிக்கெட் ரைஸ் பண்ணுவாங்க. அந்த டிக்கெட்டுக்கு வந்து சார் சொல்லுங்கள் சார், என்ன சார் வேணும், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு கேட்டு டெக்னிக்கல் சப்போர்ட் அண்ட் ப்ரொடக்ஷன் சப்போர்ட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏரியாங்க. இந்த 5 ஃபீல்டுமே வந்து நான் கோடிங்க, டெக்னிக்கலாக பெருசாக நமக்கு நாலேஜ் தேவைப்படாதுங்க, யார் வேணால் உள்ளே நுழைய முடியுன்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. ஸோ இதை நீங்கள் பயன்படுத்தி ஈஸியாக நீங்கள் போயிடலாம். சரிங்க, ஜாப் பற்றிலாம் பேசியாச்சு. அதை அப்ளை பண்ண ரெஸ்யூம் இல்லை, அந்த ரெஸ்யூம் வந்து ATS-Friendly ரெஸ்யூமாக இருக்குன்னு சொல்லப்படுதுங்க. அது என்னங்க ATS-Friendly ரெஸ்யூமு? அதாவதுங்க ATS-Friendly ரெஸ்யூம்னா ஒன்றுமே இல்லை, அப்ளிகன்ட் ட்ராக்கிங் சிஸ்டம் அப்படின்ற மாதிரி ஒரு சாஃப்ட்வேருங்க. ஸோ முன்னாடிலாம் வந்து ரெஸ்யூம் நீங்கள் அமிச்சிங்கன்னா ஒரு ஒருத்தன் வேலை கேட்குறான்னா அதை பார்த்துட்டு இவனுக்கு கொடுக்கலாமா இல்லைன்னு யோசிப்போம். இப்போ நிறைய பேர் அப்ளை பண்ணுறதோட்டு அது ஒரு சாஃப்ட்வேருக்கு வரும். அந்த சாஃப்ட்வேர் ஃபில்டர் பண்ணும், இந்த ரெஸ்யூம் வேஸ்ட் வேணாம், இந்த ரெஸ்யூம் மட்டும் நீ பாரு அப்படின்ட்டு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சாஃப்ட்வேர் பார்த்துட்டு கொடுக்கும். அதான் வந்து இந்த ATS அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ATS ரெஸ்யூமில் வந்து அவன் ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சுருக்கான். ஒரு பேஜ் இல்லை 2 பேஜ் தான் இருக்கணும் ரெஸ்யூமு. ஏரியல் கேலிப்ரின்ற ஸ்டாண்டர்ட் ஃபாண்ட்டை யூஸ் பண்ணு, 12லேருந்து 14 பாயிண்ட் இருக்க மாதிரி சைஸை யூஸ் பண்ணு, ஃபாண்ட் சைஸ் அவ்வளோ சைஸ் தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஃபோட்டோ போடாத, ஓகேவா, இந்த பாக்ஸு எக்ஸ்ட்ரா வந்து சிம்பிள்ஸ்லாம் கொடுக்காத, ஓகேவா, இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ் இருக்குங்க. அதாவது தேவையில்லாத விஷயங்கள் கொடுக்காதப்பா அப்படின்ற மாதிரிங்க. இதுதான் ATS ரெஸ்யூம்னு சொல்லுவாங்க, ஓகேவா. ஸோ ஒரு பேஜ் 2 பேஜ் மேலே ரெஸ்யூம் இருந்துச்சுனாவே அதை ஃபில்டர் பண்ணாதுங்க. இதெல்லாம் வந்து முக்கியமான விஷயங்கள் நாம் பார்க்க வேண்டியது இருக்குங்க. ஸோ இதில் முக்கியமாக வந்து அந்த ATS எப்படிலாம் ஃபில்டர் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கு இந்த ரெஸ்யூம் மேட்ச் ஆகுதா. அவன் பைத்தான் டெவலப்பர்னு கேட்டுப்பான், இவன் ஜாவா டெவலப் போட்டுருவான், எடுப்பாங்க எடுக்க மாட்டாங்க, ஓகேவா. ஸோ இந்த ஜாபும் இந்த ரெஸ்யூமில் இருக்கிறதும் மேட்ச் ஆகுதா, ஃபஸ்ட்டு பாயிண்ட். அண்ட் 2வது பார்த்தீங்கன்னா வந்து இவன் ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கானா, அதுவும் இந்த டிஸ்கிரிப்ஷனும் மேட்ச் ஆகுதா, ஓகே, அது 2வது பாயிண்ட்டுங்க. 3வது வந்து லிங்க்டின் ப்ரொஃபைல், அந்த மாதிரி கிட்டப் லிங்க், அந்த மாதிரி வந்து உங்கள் ப்ராஜெக்ட்லாம் வந்து போட்டிருக்கணும். அதெல்லாம் பார்த்துட்டு அது PDF ஃபார்மெட்டில் இருந்தாலும் சரி, வேர்ட் டாக்குமெண்ட் ஓகே தான், பட் PDF ஃபார்மெட்டில் இருந்தால் ரொம்ப நல்லதுங்க. இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் ஃபார்மெட்டில் ஒரு ரெஸ்யூமை தயாரிச்சிங்கன்னா வேலை கிடச்சிடும். ரெஸ்யூம் வேணுமா பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சாம்பிள் ரெஸ்யூம் உங்களுக்கு தர தயாராக இருக்குங்க. இந்த சாம்பிள் ரெஸ்யூம் வேணுன்னா வந்து டிஸ்கிரிப்ஷன் அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணி நீங்கள் அந்த ரெஸ்யூமை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாங்க. சரிங்க, ரெஸ்யூம் இப்போ ரெடி ஆகிடுச்சுன்னு வச்சுங்களேன், ஏன் ரெஸ்யூம் அப்ளை பண்ண வேண்டியதானே. சும்மா ஏதோ ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணாமல் அதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜியை க்ரியேட் பண்ணுங்கள். ஸ்ட்ராட்டஜினா என்னங்க, எல்லாரும் வேலை தேடாமல் நான் தேடாமல் எனக்குன்னு ஒரு க்ளீன் ஸ்ட்ராட்டஜி இருந்துச்சுன்னா வந்து வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இருக்கும். அது என்னங்க ஸ்ட்ராட்டஜி? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேலை தேடுறவங்க எல்லாருமே எனக்கு வேலை வேணும்னுவாங்க. அந்த வேலைக்கு தகுதி இருக்கான்னு பார்க்க மாட்டாங்க. முதல்ல வந்து உன் ஸ்கில்லை டெவலப் பண்ணு, ஓகேவா. எல்லாருக்கும் வேலை வேணுங்க, ஒன்றும் தெரியாதுன்னு யாருங்க வேலைக்கு எடுப்பா, தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்குங்க. அதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்கில் இல்லைன்னா வேலை தேடாத. டைம் அது வந்து உன்னை வந்து வெக்ஸ் பண்ணிவிடும், உன்னை வந்து லைக் டிப்ரெஸ் பண்ணிவிடுங்க. முதல்ல வந்து ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிங்க, ஓகேவா. ஸ்கில் எனக்கு இப்போ டெவலப் ஆகிடுச்சிங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து நௌக்ரி அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்மை பயன்படுத்தாமல் மல்டிபிள் பிளாட்ஃபார்ம், நௌக்ரி, லிங்க்டின், இண்டின்னு மல்டிபிள் பிளாட்ஃபார்மில் ஜாப் சர்ச் பண்ணுற மாதிரி பாருங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஜாப் போஸ்ட் பண்ணி 24 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் அதை அப்ளை பண்ணிவிடுங்க. அது டிலே பண்ணிங்கன்னா வந்து உங்களோட ரெஸ்யூம் பின்னாடி போய்ட்டு நிறைய பேர் அப்ளை பண்ணி முடிச்சுடுவாங்க, நம்ம பின்னாடி இருக்கும். அதனால் அது ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். உங்கள் ரெஸ்யூம் வந்து PDF ஃபார்மெட்டில் இருக்குன்னு ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டுங்க. லிங்க்டின்லாம் வந்து ஹெச்ஆர்ஸை காண்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு மெசேஜஸ் அனுப்பலாங்க. அது அப்புறம் உங்களோட ரெஸ்யூமை அட்டாச் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக வேலை கிடைக்கிற வாய்ப்புகள் ரொம்பவும் அதிகங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஜாபுக்கெலாம் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்ட்டு ஒரு லிஸ்ட் பண்ணி அது எல்லாமே நோட் பண்ணி வைங்க. அவங்களுக்கு திரும்ப காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். மேபி 2-3 முறை காண்டாக்ட் பண்ணுறான்ட்டு ஜாப் கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவும் அதிகமாக இருக்கும். ஜாபுக்கு நம்ம அப்ளை பண்ணியாச்சுங்க. இன்டர்வியூக்கு என்ன தான் ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னா, நீங்கள் உங்கள் டெக்னிக்கலாக எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணாலும் நான் சொல்கிற இந்த 20 ஸ்டாண்டர்டான இன்டர்வியூ கொஷின்ஸை ப்ரிப்பேர் பண்ணிக்கிங்க. எதுக்காக இந்த இன்டர்வியூ கொஷின்ஸ்னால் வந்து எல்லா கம்பெனிலையும் இந்த மாதிரி ஒரு கொஷின் கேட்குறதோட்டு இதில் எதுனா ஒரு 2-3 கேள்வி கேட்டுருவோம். ஆல்ரெடி உனக்கு கொஷின் பேப்பர் அவுட்டு மாதிரி தான் இப்போ நான் கொடுக்குறதுங்க. இதை மட்டும் படிச்சுக்கோங்க, ஒரு 2-3 கேள்வி பக்காவாக ஆன்சர் பண்ணிடலாங்க. இந்த ஸ்டாண்டர்டான இன்டர்வியூ கொஷின் வந்து ஒரு 20 கொஷின் வந்து அதில் 2-3 கொஷின்ஸ் கம்பல்சரி இன்டர்வியூவில் கேட்டுருவாங்க. அதான் உங்களுக்கு இப்போ லிஸ்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து wikidiki.com நம்ம வெப்சைட் இருக்குது. அந்த wikidiki.com வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து இந்த கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸ்லாம் பார்க்கலாம். அந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அந்த வெப்சைட் தான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேங்க. என்னதான் இந்த 20 கொஷின் இருந்தாலும் ஒரு கொஷின் மட்டும் கம்பல்சரி கேட்டுருவோம். அது என்னங்க, உங்களை பற்றி சொல்லுங்கள், ஹவு டு இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃபுங்க.
இது மட்டும் நீங்கள் தெளிவாக பேசினா போதும் ஈஸியாக வேலை கிடச்சிருங்க. அது எப்படிங்க சொல்கிறது? முதல்ல வந்து எடுத்த உடனே வந்து குட் மார்னிங் சார் ஆர் மேடம் அப்படின்ட்டு க்ரீட் பண்ணுங்கள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுட்டு இட்ஸ் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி கேவ் டு மீ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் லைக் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேங்க் பண்ணிவிடுங்க. குட் மார்னிங் சொல்லிட்டு ஒரு தேங்க் பண்ணுங்கள். தேங்க் பண்ணிட்டு மூணாவது ஐ எம் வெங்கட்டுங்க. சரிங்களா, ஓகேவா, நான் வந்து ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிகிரியை முடிச்சிருக்கேன் ஃப்ரம் திஸ் பர்டிகுலர் காலேஜுங்க. ஓகேவா, நான் பார்த்தீங்கன்னா வந்து அப்படின்ட்டு உங்கள் டிகிரியை பற்றி பேசுங்க. லைக் நான் வந்து லைக் இது மாதிரி ஸ்கில் எனக்கு இருக்குது. ஓகே, இந்த ஊர்லேருந்து நான் வந்தேன். ஓகேவா, இந்த ஸ்கூலில் நான் படித்தேன், எனக்கு இந்த அப்பா அம்மா இருந்தாங்க, அவங்க பேர் என்ன, அதெல்லாம் வேண்டாங்க, அதான் ஓல்டு மாடலுங்க. இப்போ மாற்றிடுங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு குட் மார்னிங் சொல்லுங்க. அதுக்கப்புறமா தேங்க் பண்ணுங்கள் அவங்கள, எனக்கு சான்ஸ் கிடச்சது ரொம்ப நன்றின்ட்டு. அண்ட் மூணாவது உன் பேர், டிகிரி, காலேஜை பற்றி போதும். முடித்த உடனே நாலாவது பாயிண்ட்டாக நீங்கள் என்ன பேசுங்க, உங்கள் ஸ்கில்லை பற்றி பேசுங்க. ஸோ ஏன்னா உனக்கு தேவை வந்து எங்கள் அப்பா அம்மா பேர் கிடையாது, பைத்தான் டெவலப்பர் வேணும். ஸோ ஐ எம் பைத்தான் டெவலப்பர் வித் ஆல்மோஸ்ட் லைக் 6 months ஆஃப் இன்டர்ன்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ். சரிங்களா, ஓகேவா, பைத்தானில் பார்த்தீங்கன்னா வந்து ஐ காட் வெரி குட் நாலேஜ் அண்ட் லிசன்ஸ் டியூபிள்ஸ் அண்ட் எவ்ரி திங் ஐ கேன் டூ டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் வித் பைத்தான் அண்ட் ஐ டன் லாட் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் இன் பைத்தான் அப்படின்ட்டு உங்கள் ப்ராஜெக்டை பற்றி பேசுங்க. ஸோ அப்படி ப்ராஜெக்ட்டை பற்றி நீங்கள் பேசும்போது இவன் பைத்தான் டெவலப்பர் எடுக்கலாம் பார்த்தா ப்ராஜெக்ட்லாம் பண்ணியிருக்காண்டா, இவன் எடுத்துக்கலாம் அப்படின்னு திங்க் பண்ணுவாங்க. அண்ட் இன்டர்ன்ஷிப் பற்றி பேசுங்க. ஸோ நான் ஒரு இன்டர்ன்ஷிப் ஒரு 6 months ஆஃப் இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்கேன், அதில் வந்து நிறைய ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லும்போது ஃபேண்டாஸ்டிக்கான பர்சன்டா நம்ம கேட்குற கேண்டிடேட் வந்தான்ட்டு இந்த மாதிரி டெக்னிக்கலாக உனக்கு தகுதியான ஆள்னா அப்படின்ட்டு அவன் மனசில் பதிவு வச்சுனா போதும், வேலை ஈஸியாக கிடச்சிடும். நிறைய லேடிஸ் கேட்க ஒரு விஷயம்னா வந்து ரிமோட்டான ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் இருந்தால் நல்லா இருக்குமா அண்ணான்ட்டு நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு அப்ளை பண்ணுறதா இருந்தால் எங்கே போய் தேடுறதுங்க? ஸோ லிங்க்டின்லலாம் வந்து ஈஸியாக ரிமோட் ஜாப்ஸ்ன்னு நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணி சர்ச் பண்ணினா போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து ரிமோட் ஜாப்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இது இல்லாமல் வந்து அமேசானில் வந்து ரெகுலராக வந்து விர்ச்சுவல் கஸ்டமர் சர்வீஸ்ன்னு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கான லிங்க்கை நான் கொடுத்துருக்கேன் பாருங்களேன். இது இல்லாமல் வந்து turing.comலையுமே வந்து ரிமோட் டெவலப்பர்ஸ்க்கு ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்க. லிங்க்டின்ல வந்து லைக் ரிமோட் ஜாப்ஸ் இருக்குங்க, அப்வொர்க்குங்க, அதில் ஃப்ரீலான்சர்.com. ஸோ இந்த அப்வொர்க்கில் பார்த்தீங்கன்னா வந்து ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்க. ஓகேவா, ஸோ இந்த லிங்க்ஸ் எல்லாமே நான் கொடுக்குறேங்க. அந்த லிங்க்ஸ் எல்லாத்தையுமே வந்து லைக் ஸ்க்ரீனில் காமிச்சிட்ருக்க அந்த லிங்க்ஸ் எல்லாமே நான் தரேங்க. இதுக்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஈஸியாக வேலை கிடைக்குங்க. ஓகேவா, ரிமோட் ஜாப்ஸ்க்கு நீங்கள் போயிட முடியும். ஸோ ஃபைனலாக ஒரு கேள்வி இருக்குங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா சேல்ரி, முக்கியமாக ஐடினா சேலரி தானுங்க. அண்ணா சேலரி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 20,000 40,000 இல்லை 50,000 எனக்கு வேணும் அப்படின்னா அது எப்படி ஆனால் நெகோஷியேட் பண்ணுறது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குங்க. ஓகேவா, இதுக்கான பதில் மட்டும் தெரிஞ்சுன்னா வேலை நம்ம கையில் தாங்க. ஸோ சேலரின்றது வந்து ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம் ஹெச்ஆர் இருக்குங்க. அதனால் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம இதை ஹேண்டில் பண்ணணும். எப்படி ஆனால் ஹேண்டில் பண்ணுறதுனா சேலரி எவ்வளோ சேலரி எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு கேட்குறான்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்ல வேண்டியது ஃப்ரெஷராக வந்து சார் இந்த கம்பெனியோட ட்ரீம் கம்பெனி, இட்ஸ் மை ட்ரீம் கம்பெனி சார், ஐம் எக்ஸ்பெக்டிங் சேலரி பேஸ் ஆன் கம்பெனி ஸ்டாண்டர்ட் சார். உங்கள் கம்பெனி என்ன ஸ்டாண்டர்ட் அந்த சேலரி எனக்கு கொடுங்க சார் போதும் அப்படின்ற மாதிரி பால் தூக்கி அவன் மேலே போட்டுரு. ஒரு நம்பரை சொல்லாத. இல்லைனா எனக்கு ஒரு 20,000 40,000 வேணும்னா வந்து அப்போ நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பேசலாம். இன்டர்ன்ஷிப்பு எக்ஸ்பீரியன்ஸ் ஏதோ ஒன்று இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இப்படி பேசுங்க. சார் ஆக்சுவலி ஐ எம் பைத்தான் டெவலப்பர் வித் ஆல்மோஸ்ட் 6 months ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஐ காட் எ ப்ரீவியஸ் சேலரி ஆஃப் 20,000 சார். ஐ எம் எக்ஸ்பெக்டிங் எ சேலரி பியாண்ட் தட் சார். எக்ஸ்பெக்டிங் ஆல்மோஸ்ட் 30 or 40,000 சார் அப்படின்ற மாதிரி பேசணுங்க. அதாவது எனக்கு ஆல்ரெடி வந்து இவ்வளோ சேலரி நான் கொடுத்துட்ருக்காங்க, எனக்கு அதை விட கொஞ்சம் அதிகமாக தான் எனக்கு பெட்டர், அதனால தான் வரும். சேலரி ஆல்ரெடி நான் வாங்கிட்டு இருக்கேன், அதை விட அதிகமாக தான் மட்டும் தான் வர முடியும். யோசிச்சு பாருங்கள். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பேசும்போது ஈஸியாக வேலை கிடச்சிருங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் பிளான் பண்ணணும். நான் சொன்ன இந்த 10 விஷயங்களும் பயன்படுத்தி ஈஸியாக வேலைக்கு போயிடலாங்க ஒரு ஃப்ரெஷராகவே. அது அப்படி இல்லாமல் கெரியர் கேப்பு இல்லை ஐடிக்குள்ளே நுழையணும், லைக் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேணும், எதுவாக இருந்தாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு உதவி பண்ண தயாரிக்கேன். நீங்கள் காண்டாக்ட் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா வந்து இது என்னுடைய காண்டாக்ட் நம்பருங்க, இமெயில் ஐடி, இன்ஸ்டாகிராம் எல்லாமே கொடுத்துருக்கேன். அப்ளை பண்ணுங்கள், காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு உதவி பண்ண நான் தயாருங்க. இந்த வீடியோ பிடிச்சி ஒரு பெரிய நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிக்கிறேங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அண்ட் இந்த வீடியோ பிடிச்சி உங்கள் லைக்ஸை கொடுங்க. அண்ட் வேறு ஏதாவது டாபிக்ஸ் வேணும்னா கமெண்ட்டில் போய் நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். நான் உங்களுக்காக பண்ண தயாராக இருக்கேன். நன்றி, வணக்கம். என்கிட்ட படித்து நேர்மையாக வேலைக்கு போனால் 1000 மாணவர்கள் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க.